நீ நான் காதல் சீரியல்ல நம்ம அபியோட பெரியம்மா ஃபேமிலி பத்திரிக்கை வைக்க வர்றப்ப ராகவ் ஒழுங்கா கூட பேசாம அங்க இருந்தே வெளியில வந்துட்டாப்ல இல்லையா? அவங்க போனதுக்கு அப்புறம் அபி நேரா வந்து ராகவ் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி வந்து அவமானப்படுத்துனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ வந்து செஞ்ச காரியத்தால தான் இப்ப என்னோட ஆர்டர் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு அபிய பிடிச்சு திட்டி புடுறாப்ல நம்ம ராகவ். அபியும் வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம அபியும் ஒரு காரணம் தானே இல்லையா? அதனால நைட்டு கூட வராம வெளியில அதாவது வீட்ட விட்டு 2 தெரு தள்ளி ரோட்லயே வண்டிய நிப்பாட்டிக்கிட்டு, அதாவது அவங்களோட டிவிஎஸ் பெட்டிய நிப்பாட்டிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களாட்டுக்கு. ராகவ் வந்து என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் அபிய வர காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு ஃபோன் பண்றாங்க. அபிக்கு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாம, "நீ எங்க இருக்க? ஏன் வரல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "அதெல்லாம் நான் வந்துருவேன். அதான் அக்ரீமெண்ட் போட்டிருக்கீங்கல்ல. அதனால நான் எங்க போக போறேன்? இங்க தான் 2 தெரு தள்ளி நிக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ராகவ் அபிய தேடி அங்க வந்துடுறாப்ல. அபி அங்க தனியா டிவிஎஸ் பெட்டியில பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க. ராகவும் பார்க்குறாங்க. ஸோ ப்ரோமோல இத தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம ராகவ் வந்து அபி கிட்ட சமாதானமா பேசுவாப்ல. இதுதான் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.